இல்லை தனி வட்டி எஸ்ஐ PNR/100 தான் ஃபார்முலா. பி அப்படின்றது அசல், என்னன்றது வந்து காலம், எத்தனை வருஷம் கொடுக்குறோம் அது, ஆறு வந்து வட்டி சதவீதம். இதுலேருந்து ஒரு கணக்கு ரூபாய் 2,25,000க்கு 4% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் தனி வட்டி காணுங்க. இந்த ஃபார்முலாவுக்கு அப்படியே போட போகிறோம். தனி வட்டி அப்படியே வச்சுக்கொண்டு தான் எஸ்ஐ PNR/100. நம்ம தனி வட்டி தான் தேவை. பி அப்படின்னு பார்த்தோன்னா அசல் 25,000, என் காலம் 2 ஆண்டுகள் × 2, ஆர் வட்டி வீதம் 4% / 100. அவ்வளோதான் கணக்கு. இதை அடித்தாலே வந்துடும். 2 போயிடும். இந்த 2 × 250 500 × 4 2000. அப்போது 25,000க்கு 4% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் தனி வட்டி வந்து 2000. போன தனி வட்டி கணக்கு வருடங்களை வச்சு போட்டோம். இந்த கணக்கு வந்து மாதங்களை வச்சு போடுவோம். வருடங்களை வச்சு போடும்பொழுது கால அளவு அதே அப்படியே முழுசாக எடுத்துக்கிறோம். இப்போ மாதங்கள் 10 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதே தான் எஸ்ஐ PNR/100 இதே ஃபார்முலாவில் அதே மாதிரி மொத்தமாக போட்டுக்கொண்டே தான். பி அப்படின்றது வந்து அசல் 12,000 வந்துடும். கால அளவு வந்து 10 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மாதம் வந்து எப்படின்னா 12 மாதத்தில் 10. இப்போது 10 / 12 n = இப்போ நம்ம இதை டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை அதை அடிச்சும் போட்டுக்கலாம். 2 2 10 6 2 12 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 5/6. 6 வந்து வட்டி பர்சன்டேஜ் / 100. இப்போ நம்ம டேரெக்டாகவே அடிச்சிடலாம். இப்போ 1 6 6 2 6 12. 2 0க்கு 2 0 அடிச்சிருவோம். இப்போ வந்து I2 10 அப்போனா 100 இருக்கும். 100 × 8 இங்கே இருக்குல்ல = 800. இது தனி வட்டி. ஃபஸ்ட்டு கணக்கு வருஷத்தை வச்சு போட்டோம். ஃபஸ்ட்டு தனி வட்டி பார்த்தது வந்து நம்ம வருடத்தை வச்சு பார்த்தோம். 2வது தனி வட்டி கணக்கு வந்து மாதத்தை வச்சு பார்த்தோம். 3வது தனி வட்டி கணக்கு வந்து இப்போ நாட்களில் கேட்டிருக்காங்க. இதை பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் அதே ஃபார்முலா தான், எல்லாமே சேமாக வந்துடும். இப்போ அசல் நமக்கு என்னென்னு தெரியும் 2000, வட்டி வீதம் தெரிஞ்சிடும். 6 வந்து 10% அப்படின்ட்டு. எண் வந்து இதில் நாட்களில் கொடுத்துருக்காங்க. நாட்களில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே தான் 73. எத்தனை நாட்கள் ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தா 365. இதில் எங்கேயாவது அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 73 5 73 365. நீங்கள் பண்ண அடித்து பாருங்கள். இப்போ வந்து 1/5 நம்ம என்னன்னு யூஸ் பண்ணிக்க போகிறோம். n = 1/5. இப்போது அசல் பி வந்து 2000 n × 1/5 வட்டி வீதம் பார்த்தோன்னா 10% / 100. அதே மாதிரி தான் ஒரு தடவை, இது 2 தடவை, 2 0 போயிடும். 4 20 இருக்குது, இங்கிட்ட 2 இருக்குது. 2 2 4 40. அதாவது 2000க்கு 10% வட்டி வீதத்தில் 23 நாட்களுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். இதுதான் ஆன்சர்.